ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அருள்மிகு கொடியிடை நாயகி சமேத மாசிலா மணீஸ்வரர் திருக்கோவில் வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் சென்னை பக்கத்துல ஆவடி பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் சுமார் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிறப்புமிக்க தலமாகும். அது மட்டுமல்ல, தேவார மூவர்கள்ல ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற திருத்தலம். இது தொண்டை நாட்டின் புகழ்பெற்ற தேவார திருத்தலங்கள்ல ஒன்றாக விளங்குகிறது. மற்ற சிவத்தலங்களுக்கும் இந்த சிவத்தலத்திற்கும் சில வேறுபாடுகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த சிவத்தலத்துல சுயம்பு லிங்கமாக இருக்கும். அந்த லிங்கத்தின் மீது வாளால் வெட்டப்பட்ட தழும்பு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவா சிவபெருமான நோக்கி நந்தி தேவர் தான் அமைஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த தலத்துல மட்டும் நந்தி எதிர் திசையை நோக்கி அமர்ந்திருக்காரு. இந்த தலத்தை சொர்ணமுத்தி தலமும் நம்ம சொல்லலாம். இந்த தலத்துல இருக்கும் லிங்கத்தின் மீது ஏன் வாளால் வெட்டப்பட்ட தழும்பு இருக்குது, அதன் பின்னாடி இருக்கும் வரலாற்று ரகசியத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல தொண்டைமான் இளந்திரையன் என்ற ஒரு அரசர் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆட்சி செய்து வந்தாங்க. வீரமும் நிர்வாகம் திறமை கொண்ட அந்த மன்னன் ஒரு நாள் திக்விஜயம் செல்றாங்க. அப்படி போய்கொண்டு இருக்கும்போதுதான் வட திசையை நோக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்க வாணன் ஓணன் என்று இரு சிறு குறுநில மன்னர்களை பாக்குறாரு. அவங்க 2 பேரும் சாதாரண அரசர்கள் கிடையாது. பைரவ உபாசரணை மூலம் அரிய சக்திகளை பெற்றிருக்காங்க. இதை அறிஞ்ச தொண்டைமான் அந்த இரு அரசர்களோட போர் புரிய விரும்பினாரு. அந்த போர்ல தொண்டைமான் அரசர் தோல்வி அடைகிறாரு. அப்படி போர்ல தோல்வி அடைஞ்ச தொண்டைமான் அரசர் ரொம்ப கவலையில இருந்து எப்படினாலும் அந்த இரு அரசர்களை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்துல எப்படினாலும் வாணன் ஓணன் என்ற இரு அரசர்களை வெல்லணும் என்ற எண்ணத்துல சிவபெருமானை நோக்கி தொண்டைமான் தவம் செய்யறாரு. அப்படி தவம் செய்யும் போது சிவபெருமான் அவரோட தவத்தை மெச்சி உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாரு. அதற்கு தொண்டைமான் அரசர் சொல்றாரு, நான் உங்களை பார்த்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. நான் வாணன் ஓணன் என்ற அரசர்களை நான் வெல்லணும். அதற்கு உங்களோட உதவி எனக்கு வேணும் என்று தொண்டைமான் கூறுறாரு. அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, உன்னோட போருக்கு உதவிய எனது நந்தியை உன்னோட நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. நந்தி தேவரோட உதவியோட அசுர சக்திகளை எதிர்த்து போராடி தொண்டைமான் அரசர் அந்த போர்ல வெற்றி பெறுறாரு என்று இந்த கோவிலோட தலப்புராணத்துல இருக்குது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் தான் இன்று நந்தி பகவான் மூலவரை நோக்கி அமராம எதிர் திசையை நோக்கி நிக்கிறாரு. அடுத்து வாளால் வெட்டப்பட்ட சுயம்புலிங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாணான் ஓணான் அரசர்களை வென்ற மகிழ்ச்சியோட பயணம் செஞ்சுக்கிட்டு போகும்போது தொண்டைமான் அரசரோட கையில் இருந்த வாள் கீழே விழுகுது. அந்த வாளை எடுக்க முல்லைக்கொடிகளை விளக்கிய போதுதான் அங்க ஒரு சிவலிங்கம் இருப்பதை பாக்குறாரு. வாள்பட்ட இடத்துல சிவலிங்கத்தின் மீது தழும்பு ஏற்பட்டுருச்சு. அப்போ பெரிய தவறு நம்ம செஞ்சிட்டோமே என்று பயந்த தொண்டைமான் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ ஒரு அசுரதி குரல்ல, அஞ்சாதை தொண்டைமானே, நான் இங்கு சுயம்புவாக எழுந்தரிப்பதை உனக்கு உணர்த்தவே உன் வாளை கீழே விழச் செய்தேன் என்று சிவபெருமான் அவருக்கு அருள்வாக்கு வழங்குகிறார். அன்றிலிருந்து இந்த சிவம்புலிங்கம் மாசிலா மணீஸ்வரர் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது. முல்லைக்கு கொடிக்கு அடியில இருந்தனால திரு முல்லைவாயில் என்ற பெயரும் இந்த கோவில்ல இருக்குது. இது போல பல புராண கதைகள், ஆன்மீக கதைகள், எண்ணற்ற ஆன்மீக ரகசியங்களையும் தெரிஞ்சு கொள்ள லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.